முருகர் கோயில் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 வந்து பழனிம்மா, நம்பர் 1 திருச்செந்தூர்மா, நம்பர் 2 ஏன்னா பழனியும் திருச்செந்தூர் ஒன்று தான்மா. நம்பர் 2 வந்து சென்னையில் திருப்போரூர் அப்படின்னு ஒரு இருக்குது. திருப்பூரில் திருப்போரூர் அப்படின்னு வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குமா. அந்த கந்தசுவாமி அந்த முருகர் வந்து ரொம்ப விசேஷமான முருகர்மா. சுயம்பு முருகர் அப்படின்னு சொன்னால் கவுண்டர் கம்யூனிட்டியில் வெள்ளையன் கூட்டம்னு ஒரு கூட்டம் உண்டுமா. நாமக்கல் பக்கத்தில் மாணிக்கம்பாளையம்னு ஒரு ஊருக்கு உண்டு. அங்கே நல்லகுமார சுவாமின்னு ஒரு முருகர் இருக்கார். அது ஒரு சுயம்பு முருகர்மா. இங்கே கொங்கு மக்கள், நான் கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் மட்டும் சொல்லலை, கொங்கு மக்கள் அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு 3 தான் சாமிம்மா. கவுண்டராக இருக்க பக்கத்தில், கவுண்டராக இருக்கிற பட்சத்தில் மதுக்கரை அப்படின்னு ஒரு ஊருக்கு கரூர் பக்கத்தில், அங்கே செல்லாண்டியம்மன் வந்து மூல கோயில் இந்த கவுண்டர் கம்யூனிட்டிக்கு. ஆனால் கொங்கு மக்களுக்கே 2 தான் சாமி. ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், இன்னொன்று வந்து ஆஞ்சநேயர்மா. இது 2 தான் இந்த வட்டாரத்து வழிபாடாக இருந்திருக்கு. அந்த காலத்திலே வந்து இவன் வண்டி கட்டி ரங்கநாதர் கோயிலுக்கு போன சரித்திரங்கள் உண்டு. நான் நிறைய பேர்ட்ட செக் பண்ணிட்டேன். ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் நாமக்கல் தான் சார். அதுக்கப்புறம் தான் தாராபுரம் காடு அனுமந்தர சாமி, அப்புறம் நங்கானூர் ஆஞ்சநேயர் ஆதிவியாதி அரஸ்டி பக்தாஞ்சநேயர் சுவாமி சார் சென்னையில். ஆஞ்சநேயர்னா தாராபுரம் சாரி நாமக்கல் தான் சார். நாமக்கல்னால் அந்த மலையே சாலகிராமம். அந்த ஆஞ்சநேயோட கண்கள் பார்த்திங்கன்னா நரசிம்மரோட காலை பார்த்த மாதிரி இருக்கும் சார். அது வந்து கொங்கு மக்கள்னா ஜாதி பேதத்துக்கெலாம் அப்பாற்பட்டு நீங்கள் போகணுன்னா நீங்கள் வந்து ரங்கநாதரை வந்து பிடிச்சிங்க. நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஊர் பர்பஸ்க்கு சொல்கிறேன். நம்பர் 2 ஸ்பெசிஃபிக் ஊர் பர்பஸுக்கு ஆஞ்சநேயர்மா. இப்போ நிறைய பேர் வந்து கொங்கு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பொன்காளியம்மன் அழகுநாச்சியம்மன் 2 கோயில்கள் வந்து இந்த அம்பாள் வழிபாட்டில் ரொம்ப பெருசாக பேசப்படுதுமா. உண்மைதானம்மா சார்? யாராவது இருக்கீங்களா? இந்த அழகுநாச்சியம்மன் உண்மை தானே சார்? என்ன புகழ்? ஓகே என்ன சார்? இல்லை ஓகே, 2 விஷயம் பெருசாக பேசப்படுதுமா. இதை கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும், இந்த கவுண்டர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கரூர் பக்கத்தில் மோகனூர்னு ஒரு ஊர் உண்டுமா. மோகனூரில் நவலடியான்னு ஒரு சாமி உண்டு. யாராவது தெரியுமா? இந்த மணியங்கூட்டமும் கண்ணந்த கூட்டமும் போவாங்க அந்த கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு வாட்டி போயிட்டு வாங்கம்மா. அதே போல் இந்த செம்பூத்துன்னு ஒரு கூட்டம் உண்டுமா. அந்த அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கான முதல் கோயில் வந்து ஆயா கோயில்னு சொல்லுவாங்க. அழியா இலங்கையம்மன் கோயில், கூனம் வேலம்பட்டின்னு ஒரு ஊர், ஆண்டலூர் கேட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் குருசாமி பாளையம் பக்கத்தில். அந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். நான் வந்து இந்த சில விஷயங்கள்லாம் அறிவியல் படுத்த முடியாதுமா. சொக்கலிங்கம் நீ சொல்கிறது அறிவியலானா எல்லா விஷயத்தையும் அறிவியல் படுத்த முடியாது. அதில் இந்த கூனம் வேலப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆயா கோயிலில் ஒரு விஷயம் உண்டுமா. இன்றைக்கும் கறிக்குருவி சகுனம் அங்கே கேட்குற பழக்கம் உண்டு. யாராவது அங்கே போய் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன் அந்த கோயிலில். அது பர்ஃபெக்டாக நடந்ததுமா. நான் 5 பேரோட ஒரு 5 கோடி ரூபா பிஸ்னஸ் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டோமா. என் ஃப்ரெண்டு சொன்னார் நம்ம வந்து கறிக்குருவி பார்ப்போம் சகுனம் பார்ப்போன்ட்டு. அது வழி விடலை. வளமிருந்து இடம் போனால் கால்நடையாக போகிறோம் கனகத்தண்டிகை ஏறுவாடான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டுமா. வளமிருந்து இடம் போகணும். இப்படி போச்சுன்னா நடக்காது, இப்படி போச்சுன்னா நடக்கும், இப்படி போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா ஈக்குவல்னு அர்த்தம். வரவே இல்லைன்னா பண்ணாதன்னு அர்த்தம். உனக்கு சகுனம் கொடுக்கலான்ட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது 100% உண்மைம்மா. நான் ஒன்றும் இல்லை 10 வாட்டி அதை செக் பண்ணிட்டேம்மா. அந்த கோயில் கவுண்டர் கம்யூனிட்டி கோயிலாக இருந்தால் கூட அந்த ஊரை சேர்ந்த எல்லோருமே அந்த கோயில் உற்சவப்போ தாளிக்க மாட்டாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குமா. எல்லாருமே ஒட்டுமொத்த சமுதாயமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கம்மா. வால் நீண்ட கறிக்குருவி வந்து பெரிய சகுனம்மா. அதை பார்க்குறதே பெரிய அதிசயம். அதை பார்க்குறதே நல்ல சகுனம், நல்ல விஷயம்.